ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு 2 வாழைப்பூ சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி அந்த நரம்பெல்லாம் எடுத்து தண்ணியில் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா போட்டு வச்சாச்சு, கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இதோட நம்ம முருங்கைக்கீரையும் ஒரு 2 கட்டு எடுத்துருக்கோம். அதை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சாச்சு. வாங்க, இதோடைய முதல் பார்ட் நமக்கு ரெக்கார்ட் ஆகலை, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் நம்ம கடுகுளுத்தம் பருப்பு போட்டு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 4 வெங்காயம் கட் பண்ணதை போட்டுடலாம். அப்புறம் 4 காஞ்ச மிளகாய் நம்ம கிள்ளி போட்டுடுவோம். கருவேப்பிலை 1 கீத்து மட்டும் உருவி போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி செவரும் பொழுது 1 தக்காளி மட்டும் கட் பண்ணதை நம்ம போட்டு தக்காளி நல்லா மசிகிற மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்குன்றதுக்காக நம்ம போட்டிருக்கோம். நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வாழைப்பூவை எடுத்து அதில் போட்டுடுங்க. நான் எல்லா வாழைப்பூவுமே எடுத்து போட்டுடுறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வாழைப்பூ ஒரு ஹாஃப் பாயிலில் குக் ஆகும்பொழுது அந்த கீரையை எடுத்து நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கிளறி விடுறேன். கொஞ்சம் குக் ஆகட்டும். இதுக்கு தேவையான சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த கீரையை எடுத்து போட்டுடலாம். எல்லா கீரையும் எடுத்து போட்டு நம்ம 1 by 1 எல்லாத்தையுமே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த வாழைப்பூ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம உடம்புக்கு. மனிதனுடைய உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது கூட. பெண்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த கர்ப்பப்பை நல்ல ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு இந்த வாழைப்பூ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய ஆயுளுமே இது அதிகரிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. குழந்தையின்மை இல்லாதவங்களுக்கும் வாழைப்பூ சாப்பிட்டா நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குது. சிலர்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மலத்தோட ரத்தமும் சேர்ந்து போகும். இதுக்கு ரத்த மூலம் சொல்லுவாங்க. வாரத்தில் 2 வாட்டி இதை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையுமே ஓடி போயிடும். இப்போ பாடி ஹீட்டாக இருக்கும் சம்மர் சீசனில். அப்படி இருக்கிறவங்க உடல் சூடு குறையிறதுக்கும் நீங்கள் வாழைப்பூ மறக்காமல் எடுத்து சாப்பிட்டுடலாம். இந்த வாழைப்பூ பார்த்தீங்கன்னா கீரையும் போட்டு நான் தேங்காய் அரை முடி துருவி வச்சிருக்கிறதையும் நான் போட்டு குக் பண்ணிடுறேன். ஏன்னா அப்படி பண்ணோன்னா அந்த கசப்பு தன்மை எல்லாமே போய் சூப்பரான ஒரு வாழைப்பூ பொரியல் நமக்கு ரெடி ஆகிடும். வீட்டில் இருக்கிறவங்க நார்மலி வாழைப்பூ அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. பட் இந்த மாதிரி கீரையும் நம்ம தேங்காயும் போட்டு செஞ்சு கொடுத்தோன்னா அதோடைய டேஸ்ட் ரொம்பவே எம்மியாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா தாராளமாக சாப்பிட்டுடுவாங்க. நான் எல்லா தேங்காவையும் இந்த மாதிரி துருவி விட்டுருக்கேன். போட்டு நம்ம சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. இந்த மாதிரி டிஷ்ஷை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.